ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இது வழியாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், ஏன்னா சித்திர மாதத்தில் இருக்குது, சூரிய பகவான், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னியா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் கும்பத்திலையும், செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம். இந்த வாரத்தில் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். 1/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க ஒரு ராசிக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடியது, இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி, அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம். அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 1/5/2024 அன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன், பாருங்கள் அவசியமாக. இந்த வார கடைசியான 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா 4/5/2024 அன்னைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம்ன்றது வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை, அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது மிகப்பெரிய விசேஷம். பாப விமோசன ஏகாதசின்னு பேர். இந்த விரதம் இருப்பவர்கள் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும், தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப விமோசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இன்றைக்கி 4/5/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதத்திலிருந்து, பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும், அதாவது கிட்டத்தட்ட 8 பாதங்கள். பரணி 3, 4, கிருத்திகை 4 பாதங்கள், ரோகிணி 2 பாதம், 8 பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 25-26 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு 3.2 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி தாண்டுவார் சூரிய பகவான். அதனால் 3 நாளும் 20 நாழிகை அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வரும். அதனால் 8 பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 25-26 நாள் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4/5/2024 29/5/2024 வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம், காது குத்தல், இந்த மாதிரியான சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன், மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும்
புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால், அதாவது பால் இல்லைன்னா நீர் மோர் இதெல்லாம் தானம் கொடுங்க. ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு, நீர் மோர்லாம் கொடுத்தலையானால் வழிபோக்கர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதை தவிர ராகு கேத்துவில் எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாகிருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசி அதிபதி சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடமும் 3 கிரகங்கள் இருக்குது. இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் மிகவும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன், குரு 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு 1/5/2024 அன்னைக்கு குரு பகவானும் வந்துடுறார். உங்களுடைய ராசியின் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே வர்றது பெரிய ஏற்றம். வீட்டை விட்டு வெளியில் போய் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு பெரிய ஏற்றம். உங்களுடைய அதாவது பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு பகவானுடைய மாற்றத்தினால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குரு பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிநாதன் 12ஆம் இடத்துல போகிறதுனால ஒரு நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும். குரு அதாவது சுக்கிர பகவானுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் அதுவும் லைட்மேன், கேமராமேன் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தலையானால் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பால் 12 தொழிலில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பால் இந்த மாற்று, அதாவது பாலோட மிச்சத்தெல்லாம் சேர்த்து இந்த பால், ரோஸ் மில்க் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாரு இல்லையா, குளிர்பானங்கள் குடிக்கிறார் இல்லையா, அது பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அதிகமாக செவ்வாய், புதன் மற்றும் ராகு 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் என்ன அப்படின்னா 12ஆம் அதிபதி 12க்கு 12 போகிறதுனால இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் என்ன இதுவாக இருந்தாலும் செலவுகள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது, மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா, தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதன் மூலியமாக உங்களுடைய சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2/5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தன புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனபுத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால செலவுகள் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுடைய ராசியில் உட்கார்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் 29/4/2024 5/5/2024 வரலும் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்க போகிறது. புதிய முயற்சிகள் வேண்டாம். அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை லூஸ் டாக்ஸ் எதுவும் விடாதீங்க. இந்த காசிப்பிங் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்க, நல்லதில்லை. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அதாவது 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 11-12 மணி வரலும் காலத்தால் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான் 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 10ஆம் இடத்துல 4ஆம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு 3:30 மணி வரலும் அங்கே இருக்க சந்திர பகவான். இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுறது புனர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது. அதாவது தொழிலில் ஒரு சிறு முயற்சிகளை மேற்கொண்டு அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இருந்தாலும் புனர்ப்பு யோகம் அமைகிறதுனால சிறு சிறு தடங்கள் அதற்கு பிறகு ஒரு வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4 கிரகங்களோடு சேர்ந்து, அதாவது 3 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் தேதி அன்னைக்கு வரலும் 6ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 11ஆம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சந்திர மங்கள யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம், வீட்டை விற்று அதன் மூலியமாக பொருள் வரக்கூடிய பாக்கியம், அதன் மூலியமாக அதிக லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. குரு பயிற்சியில் குரு பகவானுக்கு போய் உங்களால் முடிஞ்ச நெய் விளக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரமும் உங்களுக்கு வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.